மா இன்னைக்கு வெளியே போலாம் தானே சொன்னீங்க? சொன்னதான்பா, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நிறைய மெட்டீரியல் வந்து இறங்கிருக்கு. கடை விட்டா ஸ்கூலு, ஸ்கூல்ல விட்டா கடை, ரொம்ப போர் அடிக்குமா. நம்ம வெளியே போயே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தம்ப தெரியுது, என்ன பண்றது, நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்கே. அதான் இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்கள விட்டு போலாம்ல. இருக்காங்கப்பா, அவங்களுக்கு யாரும் பில்லு போட தெரியாது. யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும், எவ்வளவு காசு கொடுக்கணும்னு தெரியாது. பவித்ராக்கா தான் பில்லு போடுவாங்களே, அவங்கள விட்டு போலாம்ல. அதான் நானும் நினைச்சேன், ஆனா இன்னும் ஆளை காணாமே. ஹலோ, என்னடா இன்னும் ஆளை காணா? அப்படியா, இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்ல. சரி வையம்மா. என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு லீவாம்பா, நம்ம வெளியே போகணும்னு நினைச்சாதான் இதெல்லாம் நடக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் கடையை சாத்திட்டு போலாமா? கடையெல்லாம் என்னைக்குமே சாத்தக்கூடாதுப்பா, கஸ்டமர் ஏமாந்துருவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் காசு அப்படியே நின்றுடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க 2 பேரும் அப்பாவை கூட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? நான் கடையை பாத்துக்கிறேன். அப்ப நீங்க? நான் இன்னொரு நாளைக்கு வரேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா. வேணாமா, நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கே எல்லாம் சேர்ந்து போலாம். அக்கா 10 ரூபால ஒரு பேனா கொடுங்க. ஒரு நிமிஷம்டா கௌஷிக்க, ஒரு பெண் எடுத்து கூட அந்த அக்காக்கு. என்னங்க ஏன்பா இந்த கையில தர அந்த கையில தப்பா? அக்கா பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? மா நீ தப்பா நினைச்சுக்காதடா, அவன் லெஃப்ட் ஹேண்டடு. அப்படியா? எழுதுறது சாப்பிட்றது எல்லாமே ஒரே கையில தானா? ஆமாண்டா, ஆரம்பத்துல அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அவன் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். இந்தப்பா காசு. கௌஷிக்க, மீதி 10 ரூபா கொடுத்துறா உங்களுக்கு. என்னங்க காசுப்பா, ரைட் ஹேண்ட்ல கூட. என்னங்க சரிக்கா, நான் வரேன். ஏமா இப்படி பேசுறாங்க? நான் லெஃப்ட் ஹேண்டா பண்றது ஏட்டப்பா. நீ வேற லெஃப்ட் ஹேண்டடா பிறக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதுல முக்காவாசி பேர் திறமையான ஆளுங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுத்தா தப்பாமா? நான் என்ன பண்ணது, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் வருது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். விடு, நீ நல்லா செஸ் விளையாடுவ, நல்லா படிப்ப, நல்லா டிராயிங் வரைவ. இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு? உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு நான் தான் பெருமை பண்ணோம். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏதாவது மெட்டீரியல் வந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி இதே மெட்டீரியல் தான் வந்திருக்கு. திருப்பி அதே மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கீங்க. முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே, அதனால தான் கால் பண்ணல. அடுத்தவங்க கலெக்ஷனுக்கு 2 பில்லு தூக்கிட்டு வந்து ஒரே சமயத்தில் நிற்பாங்க. ஆமா, இதே டேபிள் இருக்கு. சூடு தாங்கலையா, மாத்தி கொடுக்க சொன்னாங்க. பில்லு டேபிள் மேல வச்சிருக்கேன் பாருங்க. வாரண்டி பேர் முடியறதுக்கு 15 நாள் தான் இருக்கு. இப்போ வந்து மாத்தி கொடுக்க சொல்றாங்களா? ஒரு பக்கம் கஸ்டமரு, ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம தான் நடுவில் மாட்டின்னு முடிக்கிறோம். அம்மா கோமாவா இருக்கீங்க? இல்லப்பா, ஏதாவது வேணுமா? மா என் ஃப்ரெண்டுக்கு அம்மாவே இல்ல, அவன் பர்த்டே நம்ம கொண்டாடலாமா? ஏன் அவனுக்கு அப்பா இல்ல? மா அவர் அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காரு, அதனால அவன் வந்து தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கான். உன் ஃப்ரெண்ட அவன் பர்த்டே அன்னைக்கு இங்க கூட்டுவா. கேக்கு நம்ம கடையில தான் வெட்டுறோம், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேன். நீங்க இருந்த கோவத்துக்கு கௌஷிக்க திட்டுவீங்கன்னு நினைச்சேன். பிசினஸ் டென்ஷனை பிள்ளைங்கள்ட்ட எப்படி காட்ட சொல்ற? இது வேற அது வேற. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் நம்ம தான். அதுல அன்பும் பாதுகாப்பும் மட்டும்தான் இருக்கணும். பெரிய ஜூஸ் பாட்டில் 2 கொடுங்க. வீட்டுல விருந்தாளிக்கு யாராவது வந்துருக்காங்களா? பெரிய பாட்டில் அதுவும் 2 கேக்குறீங்க? என் பொண்ணு திடீர்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க, அதுக்கு தான். பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? உங்க பொண்ணு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா தான் சொல்லியிருந்தீங்க. அதுக்குள்ள ஏன் கல்யாணத்துக்கு ரெடி பண்றீங்க? நான் எங்க ரெடி பண்ணேன்? 23 வயசு தான் ஆகுது. கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஒரு வீட்டுல பொண்ணு இருந்தா பொண்ணு கேட்கதான் செய்வாங்க. திடீர்னு வந்து நிக்கிறாங்க, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரா? நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன நம்பினீங்கன்னா ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த பொண்ணு பார்க்குற வேலையில நிறுத்திட்டு முதல்ல பிள்ளைய எக்ஸாம் படிக்க சொல்லுங்க. சுத்தி இருக்கிறவங்க வேற பதில் சொல்ல முடியல. ஏன் இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னு கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணலன்னா ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேட்பாங்க. குழந்தை பிறக்கலன்னா ஏன் குழந்தை பிறக்கலன்னு கேட்பாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுனே தான் இருப்பாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்தை விட வேலை முக்கியம் தோணுது. அந்த வேலை மட்டும் இருந்ததுன்னா நிறைய பொண்ணுங்க இங்க தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கல்ல. நீங்க சொல்றதான் கரெக்ட். என் பொண்ணுக்கு கல்யாணத்தை விட வேலை தான் முக்கியம். எதையா சொல்லி நான் சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். இந்தாங்க காசு. தம்பி, என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் கடனா கொடுக்குறீங்களா? 1 ஹவர்ல எட்டுன்னு வந்து நான் கொடுத்துட்றேன் காசு. கடன்லாம் தரத்து இல்லைங்க, அம்மா வேற வெளியே போயிருக்காங்க. நீங்க ரெகுலர் கஸ்டமர் கூட இல்லையே. 10 நாளா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான்பா இருக்கிறேன். கையில இந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. குழந்தைக்கு துணி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான்பா கேட்கறேன். ஏன் குழந்தையோட அப்பா கால் பண்ண வேண்டியதானே? முத குழந்தைக்கு அம்மா வீட்டுல தான்பா வாங்கி தரணும். நான் எப்படிப்பா போய் கேட்கறது? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதுல குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. மொத்தமா 850 ரூபா ஆச்சு. காசு தராம மட்டும் ஏமாத்திடாதீங்க, அம்மாக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்க. என்ன நம்பலன்னா இந்த பவுன் செயினை வச்சுக்கப்பா, நான் காசு கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நான் உங்களை நம்புறேன். ஆனா உங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு, நான் வரேன். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு ஏன்ப்பா கடன் கொடுக்குற? ஒருவேளை தராம ஏமாத்திட்டு என்ன பண்ற சொல்லு? அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சுமா.
அதனால தான் உங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க நம்பிக்கையில் தான் கொடுத்தேன். இந்தாங்க அவங்க ஃபோன் நம்பர். போன வாரம் இதே மாதிரி ஒரு கதையை சொல்லி தான் என்ன ஏமாத்திட்டு போனாங்க. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருந்து நம்ம ஹெல்ப் பண்ண போயிருந்தா அது தப்பு தானேம்மா, அதனால தான் கொடுத்துட்டேன். நீ கொடுக்கக்குள்ள நான் தானே பார்த்துட்டு இருந்தேன். தடுக்குன்னு நினைச்சு அப்பயே தடுத்துருப்பேன். உன் நல்ல மனசுக்காக நான் தடுக்கவே இல்லை. வீடு வந்தாலும் பார்த்துக்கலாம், வராட்டாலும் பார்த்துக்கலாம்.